வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேர்ந்து படிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பெருசாக சேர்ந்து படிக்க போகிறதில்ல. ஆனால் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம இப்போது லாஸ்ட் இயர் 2025 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே நடந்துச்சு. அது எல்லாத்தையும் நம்ம படித்து கலைச்சி இன்னும் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டேட்டு 23rd June 2026 வரும். எக்ஸாம் 6th September 2026 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 2A 11th August 26 நோட்டிஃபிகேஷன் வரும். 25th October 2026 எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி குரூப் 4 6th October 2026 நோட்டிஃபிகேஷன் வரும். 20 December 2026 எக்ஸாம் நடக்கும். இப்போ இதுக்கெல்லாம் இவ்வளோ கேப் இருக்கு. இன்னும் நம்ம படிக்கவே ஆரம்பிக்கல. ஜான்வரி மந்த்லேருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட நிறைய நமக்கு டைம் இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ இதுக்கு பாருங்களேன், இதுக்கு இப்போது 258 டேஸ் இருக்குது. குரூப் 1க்கு 258 டேஸ் இருக்குது. அதே மாதிரி குரூப் 2Aவுக்கு 307 டேஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இப்போ குரூப் 1 முடித்ததுக்கப்புறம் குரூப் 2க்கு நம்ம போகிறதுக்கு 1.5 months இருக்குது. ஆனால் நம்ம குரூப் 1க்கு வெறும் GS மட்டும்தான் படிப்போம் இல்லையா? லாங்குவேஜ் படிக்க மாட்டோம். ஆனால் நம்ம டார்கெட் பண்ணுறது எல்லாமே குரூப் 4 தான். அதுக்கு 1 year ஃபுல்லாகவே இருக்குது. 1 year ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் நம்மளால் 1 year ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப டவுட்டு தான். சில பேர் உண்மையாகவே ரொம்ப ஒரு சூப்பர் பவர் இருக்கிறவங்களாம் நல்லா படிப்பாங்களோ என்னவோ, கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன இப்போ பாருங்கள், இந்த குரூப் 2A முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் குரூப் 4 நடக்கிறதுக்கு 2 months இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு சமச்சீர் புக் தான். இப்போது சமச்சீர் புக்லேருந்துலாம் எங்கே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு நம்ம சமச்சீர் புக்கை ஃபுல்லாக தரவாக முடித்து வச்சுருக்கணும். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இது ரொம்ப 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 முக்கியமானது இல்லையா? அதுலேருந்து கொஷினே கேட்கல அப்படின்னாலும் அது ஒரு பேசிக் தான். நம்ம கண்டிப்பாக அதை முடித்து வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போது ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடக்கும். இப்போ ஃபங்க்ஷன்லாம் வருது, பொங்கல்லாம் வேறு வருது இல்லையா? அதுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம். மற்றவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். பொங்கல் செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்புறம்? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இன்னும் ஒரு 6 months இருக்குது. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் 6 months இருக்குது. அதுலேயே நம்ம எல்லாத்தையுமே படித்து ஓரளவுக்கு முடிச்சிருந்தோன்னா அதுக்கப்புறம் அந்த 6 month நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஜிஎஸ்ஸை மட்டும் பாருங்கள். ஜிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு 6 monthக்கு எப்படி முடிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 months பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும், அது ஒரு 35 marks வந்துடுமா? ஃபஸ்ட்டு 2 months பாலிட்டி எக்கனாமிக்ஸு. ஃபஸ்ட்டு 1 மாதம் பாலிட்டி, அடுத்த 1 மாதம் எக்கனாமிக்ஸ்னு படிக்கக்கூடாது. பாலிட்டி ஒரு லெசன், இல்லை எக்கனாமிக்ஸ் 2 லெசன். எக்கனாமிக்ஸ் லெசன் தான் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதில் இருக்கும். 11th 12thலாம் பார்க்க அவ்வளோ பெரிய 30 பேஜ் 40 பேஜ்லாம் இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 monthsக்கு யூனிட் 6 ஹிஸ்ட்ரி INM 30 marks. ஓகேவா? யூனிட் 6 இப்போ INM யூனிட் 6 நம்ம பெருசாக பிரித்து பார்க்க வேணாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கும். இது ஓரளவுக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 2 months 5 mark தான். இருந்தாலும் நம்ம அதில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். நம்ம இது தானே அப்படின்னு சொல்லிட்டு விடவும் முடியாது. இதுலேயே கரண்ட் அஃபேர்ஸில் இந்த 10 markல 5 mark கரண்ட் அஃபேர்ஸே கேட்டுருவாங்க. ஓகேவா?
இப்போ டெய்லி 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்ம லாங்குவேஜுக்கும் ஆப்டிடியூடுக்கும் யூஸ் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் படித்தா கூட இது வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் எந்த சேனலில் வேணாலும் நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? அதில் வந்து ஒன் டேவுக்கான கரண்ட் அஃபேர்ஸு 30 மினிட்ஸ் தாண்டிலாம் இருக்காது. அதை பார்த்து நீங்கள் டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணலான்னா, டிஎன்பிஎஸ்சிக்குனே ஒரு முக்கியமான லெசன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது ஒரு 75 லெசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 75 லெசன்ஸும் நம்ம வந்து டெய்லி ஒன்று பார்க்கல அப்படின்னாலும் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படிக்கிற மாதிரி படிங்க. அந்த 75 லெசன்ஸையும் நான் வந்து யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதை நீங்கள் வந்து பார்த்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை சும்மா நீங்கள் காதில் கேட்டாலே போதும். நான் ஃபுல்லாக வாசித்து அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். நம்ம அதில் ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. இருந்தாலுமே ஒரு இதுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்திருக்கோன்னா அதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கெல்லாம் நமக்கு நாலேஜ் இல்லாமல் இல்லை. ஓகேவா? நம்ம வந்து இந்த 75 லெசன்ஸையும் நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். ஓகே, ஏன்னா அதுலேருந்தே ஒரு 50% ஆஃப் கொஷின்ஸ் அதுலேருந்தே வந்துடும். என்னென்னா இந்த பாலிட்டியில் ஒரு 16 லெசன்ஸு, இந்த எக்கனாமிக்ஸில் ஒரு 16 லெசன்ஸு, ஹிஸ்ட்ரியில் ஜியாகிரஃபியில் வந்து 10th ஃபுல்லாக அந்த 5 லெசன்ஸு, அப்புறம் 11th or 12th ஜியாகிரஃபின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 2 லெசன்ஸ், அவ்வளோதான். ஒரு 7 லெசன்ஸ் முடிச்சுட்டா அந்த ஜியாகிரஃபி முடிஞ்சுது. சயின்ஸ் கொஞ்சம் வாஸ்ட் ஏரியா தான், இருந்தாலும் அதையும் நம்ம படித்து தானே ஆகணும். அட்லீஸ்ட் நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டாவது நம்ம வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? லாங்குவேஜ் ஆப்டிடியூட் வந்து லாங்குவேஜ் நீங்கள் நிறைய சோர்ஸ் இருக்குது லாங்குவேஜுக்கு. இன்னும் அவுட் சோர்ஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா? அது எல்லாமே நம்ம லைட்டாவது தொட்டு பார்த்துக்கணும். நம்ம அது படிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்ஸு லாங்குவேஜில் இந்த அதர் சோர்ஸு ஆப்டிடியூட் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் மஸ்ட்டு மேண்டேட்ரி. இதில் கண்டிப்பாக வந்து 23rd இல்லைன்னா 22 போட்டே ஆகணும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். இதை நம்ம டெய்லியும் பண்ணிட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம டெய்லி கண்டிப்பாக படித்தே ஆகணுன்ற நிலமையில இருக்கோம். அட்லீஸ்ட் உங்களால் படிக்கவே முடியலை அப்படின்னாலும் சும்மா புக்கு எடுத்தாவது பாருங்க. ஓகேவா? இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னால் நீ பெருசாக வந்து இது பண்ணிட்டு படிக்க முடியலன்னா ஜஸ்ட் ஷோ அவ்வளோதான். சும்மா புக் எடுத்து பாரு, நீ படிக்கிறியோ இல்லையோ ஜஸ்ட் புக் கையில் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இப்போ ஒரு வார்த்தையாவது நமக்கு வந்து மனசில் பதியும் இல்லையா? அது எங்கேயாவது நமக்கு யூஸ் ஆகும், எங்கேயுமே யூஸ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து இப்போ ரொம்ப நான் கண்டிப்பாக படித்தா ஒரு மாதிரி நல்லா தான் படிப்பேன், இல்லைன்னா படிக்கவே மாட்டேன் அப்படின்றதுல இருப்போம். இன்னும் நம்ம டைம்லாம் செக் பண்ணியிருப்போம். குரூப் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் குரூப் எக்ஸாமுக்கு. எப்போன்னா வந்து நியூ இயர் வரட்டும், நியூ இயர்லேருந்து பாரு, என் வேகத்தை மட்டும் பாரு அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பொங்கல் முடியட்டும், பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்றது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா ஓரளவுக்கு எடுத்து பார்த்துட்டாவது இருப்போம். அட்லீஸ்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸையாவது நம்ம டெய்லியும் அதை கொஞ்சம் முடிச்சு வச்சுருந்தா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த 75 லெசன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். உங்களுக்கும் வந்து எந்தெந்த லெசன்லாம் இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாய். எல்லோரும் நல்லா படிங்க. தேங்க்யூ.